all grow our own food and do our own waste processing. Yes, we really should. Do you know who says this? Yes, of course. These words are said by one of the multi-millionaire Bill Gates. Yes, throwing away food is like stealing from the table of those who are poor and hungry. Now let's welcome our brothers on the stage to perform the event, the Farmer Drama. மார்கழியில் குளிச்சு பாரு குளிரு பழகி போகும் மாதவன வாழ்ந்து பாரு வருக பழகி போகும் உப்பில்லாம குளிச்சு பாரு கஞ்சி பழகி போகும் பாயில்லாம படுத்து பாரு தூக்க பழகி போகும். அப்பா 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 என்னடா மாயா காலேஜ் போலையா? இல்லப்பா நீ ஸ்ட்ரைக்கு அதனால காலேஜ்லாம் கிடையாது. ஏண்டா இப்பெல்லாம் பண்ணா படிப்பு என்ன ஆகுது? பா சென்னையில ஏதோ தொழிலாளர் பிரச்சனையா, அதனால பசங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி சப்போர்ட் பண்ண போறோம். ஏண்டா காவேரி நீர் பிரச்சனைக்கு யாரும் ஆதரவு தரல, திங்கிற சோத்துக்கு கஷ்டப்படுற விவசாயிக்கு யாரும் ஆதரவு தரல. இதே மெட்ராஸ் சொன்னா கொடி பிடிச்சி கோஷம் போட்டு எல்லா பசங்களும் சேர்ந்து போராட்டம் பண்றீங்க. சரி சரி ஏதோ பண்ணு, வீட்டுல அம்மா சாப்பாடு வச்சிருப்பா, சாப்பிட்டு வீட்டுல அடங்கிடு. இந்தாங்கப்பா கஞ்சி, நான் வர்றேன்ப்பா. தம்பி தம்பி வாங்க. வீட்டுல யாரும் இல்லையாடா? அப்பா வேலையில இருக்காங்க, அம்மா உள்ள வேலையா இருக்காங்க. நீங்க யாரு? வட்டி காசு வாங்க வந்திருக்கேன்னு சொல்றா. என்னது சட்டிமான வைக்கிறவரா? என்ன நக்கலா பேசுறீங்க? பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்து நிக்கிறேன், உனக்கு சட்டி பணம் வைக்கிற மாதிரி இருக்க. அம்மா கூப்பிடுறா. சாரி சார், புதா அந்த கேட்டேன். அம்மா அம்மா வட்டி பணம் வாங்க வந்திருக்காங்க. வாங்க சார். எங்கம்மா அந்த மாசம் வட்டி காசு? இருந்த காசுல உரவாக்கி போட்டாரு, அந்த மாசம் சேர்த்து கட்டுறேன் சார். எல்லா மாசமும் இதெல்லாம் சொல்றீங்க, அடுத்த மாசம் இது மாதிரி வரலாம் கண்டிப்பாலாம் முடிச்சிட்டு இருக்கேன். அவசியம் கட்டுறேன் சார், கோச்சுக்காரீங்க, ரொம்ப மனசுங்க சார். சரி அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன். அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு, எல்லா மாசமும் இதே சொல்லி. டேய் தம்பி தம்பி வாங்க ஸ்வீட் குருவா. ஆமாண்டா அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா நீங்க சமைக்கவும் வேணாம் ஒண்ணும் வேணாம். மாசம் 1ஆம் தேதி ஆனாலே வட்டி பிரச்சனையா இருக்கு. நீங்க வாசல்லே இருங்க. ஆமா எங்க இந்த மாசம் கொடுக்கணும்? அடுத்த மாசம் வட்டியோட சேர்த்து கட்டுறேன் சார், பணம் இல்ல. அது எப்படிமா எல்லாரும் கட்டிட்டாங்க, நீங்க மட்டும் இன்னும் கட்டாம இருக்கீங்க? யார்ட்டையாவது வாங்கி சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரமா கட்டுங்கம்மா. யார்கிட்ட சார் கட்டுறது? அவர் வரட்டும், சாயங்காலமா வாங்க, கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் தெரியாதுமா, சாயங்காலத்துக்குள்ள பணம் வந்தா வரலன்னா நடக்கிறது வேற, பாத்துவோம். கோமதி கோமதி குடிக்க தண்ணி கொடு. நீங்க அத்தனை தவணைக்காரர் வந்து கத்திட்டு போயிட்டான், ஏன் ஒரு லேட்டு? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து ராமசாமிக்கு பாம்பு கடிச்சிட்டு அதான் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தோம். என்னப்பா கால்ல கட்டு? எவனோ பிராந்தி கடிச்சிட்டு வயல்ல பாட்டில உடச்சு போட்டு போயிட்டான்டா, அது காலில் விட்டுட்டு அது மருந்து வச்சு கட்டு போட்டேன். சரி அதை விடு. பா நகையடை வச்சு அந்த பணத்தை விவசாயத்துல போடுறீங்க, திருப்பி நகையை மீட்கிறதுக்கு வட்டிக்கு வாங்குறீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கடைசி வரை கடனாளியாவே இருக்க வேண்டியதானாப்பா? இந்த தொழில சம்பாதிக்கவே முடியாதா? தம்பி நம்ம விளைக்கிற பொருளுக்கு யாரோ விளையாண்டு செய்யறாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல பேரம் பேச பண்றாங்க, அவங்க வைக்கிற விலைக்கு தான் வாங்குறாங்க. ஆனா கஸ்டமர் நம்ம கிட்ட பேரம் பேசுறாங்க. எப்ப நம்ம பொருளுக்கு நம்மளே விலையை நிர்ணயம் செய்யறோமோ அப்பதான் சம்பாதிக்க முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழிலை ஏன்பா செய்யணும்? ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம மட்டும்தான் டாக்டர் தேவைப்படுறாரு, வீடு கட்டப்ப மட்டும்தான் இன்ஜினியர் தேவைப்படுறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடுக்கு இந்த உலகத்துக்கு எப்பவுமே விவசாயம் தேவைப்படுறாரு. தம்பி உனக்கு ஆசை செய்வியாப்பா? என்னப்பா ஆசை? நீ படிச்சு டாக்டர் ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் உலகத்துக்கே சோறு போற விவசாய தொழில நீ என்னைக்குமே கைவிடக்கூடாதியா? கண்டிப்பா கைவிட மாட்டேப்பா. பேசினது போதும், வாங்க சாப்பிடலாம். என்னப்பா மழை பெய்யுற மாதிரி இருக்கு? மழை பெய்யுதா? தண்ணி எங்க கை வீணா போயிடும்.
நான் போய் மடை வெட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு சாப்பிட்டு போங்க. சாப்பாடுலாம் நான் போயிட்டு சாப்பிடுவேன். மம்மி இது சாப்பிட்டு மழை பெய்யுது, நான் போய் மாடை பிடிச்சி கட்டிட்டு வரேன். சரிம்மா. எதுக்கு படிக்கிறான்? ஹலோ சொல்றா மணி. ஹலோ மாயா, உங்க அப்பா கண்ணில் மின்னல் தாக்கிட்டுறா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், சீக்கிரமா வாடா. என்னது அப்பாவுக்கு மின்னல் தாக்கிடுச்சா? இந்த உடனே அம்மாவை கொண்டு வரேன்டா. மா மா யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். தம்பி மாயா மாயா நிமிஷம். என்னப்பா? இந்த கண்ணு வச்சுட்டு விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கண்ணும் போயிட்டா என்ன பண்ண போறோம் தெரியலடா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. வாங்க வந்து படுத்து தூங்குங்க. சில வருடங்களுக்கு பிறகு டே மாயா, ஏய் மணி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? என்னடா பெரிய வெளிநாடு, பேருக்கு தான் வெளிநாடு. அங்கேயும் போய் ராத்திரி பேரா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஊர்ல ஏதாச்சும் தொழில் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் போல. ஆமா, ஸ்கூல் காலேஜ்லாம் நீ தானே நல்லா படிப்ப, டிகிரி எல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் வயல்ல வேலை பாக்குற? என்ன பண்றது, அப்பா கண்ணு போனதுலேருந்து அப்பாவால ஒரு வேலையே செய்ய முடியல. அப்பா படுத்த படுக்கையாவே இருக்காரு. அதனால கடன் சுமை எல்லாம் என் மேல வந்து இறங்கிருச்சு. டிகிரி வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்துட்டேன், யாருமே வேலை தரல. அதனால எங்க அப்பாவோட அனுபவத்தையும் என்னோட படிப்பறிவை வச்சு இந்த விவசாயத்துல ஏதாவது சாதிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. என்ன என்னோட கனவு தான் கலைஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த விவசாயம் தானே என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. சே, மறந்தே போயிட்டேன் பாரு. நீ ஏன் ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்க? வா, அம்மா பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம். நாம் உண்ணும் உணவிற்காக எத்தனையோ மாதவன்கள் இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்படுகின்றனர். எத்தனையோ கோமதிகள் அவமானப்படுகின்றனர். எத்தனையோ மாயங்கள் தங்களது எதிர்காலத்தை தொலைத்து விடுகின்றனர். எனவே உண்ணும் உணவை வீணாக்காதீர், விவசாயத்தை பாதுகாப்பீர், விவசாயிகளை போற்றுவீர். Portrayal of our cultural heritage. Thank you, dear students, for such a